ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த இயர் ஏஎஃப்ஓக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்னா, இனிமேல் டெய்லி வீடியோஸ் வந்து அப்லோட் ஆகும் நம்ம சேனலில். ஸோ எப்படி அது அப்லோட் ஆக போகுதுன்னா, ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்ட் வைஸ் தான் கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட் வந்து நான் ஹார்ட்டிகல்ச்சர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஏன்னா அது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட் இருக்கிறதுல எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்டிகல்ச்சர் தான் ரொம்ப பெரிய சப்ஜெக்ட். ஸோ அதனால் ஹார்ட்டிகல்ச்சர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து ஜென்ரல் ஹார்ட்டிகல்ச்சர் பார்க்கலாம். ஸோ நாலுலேருந்து வந்து என்ன பார்க்கலான்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 கிராப்போ 4 கிராப்போ சேர்த்த மாதிரி பார்க்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும், ஸோ எந்த சப்ஜெக்ட் வேணும் அப்படின்றத உங்களுக்கு ஏதாச்சும் சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுபடி கூட நம்ம வந்து வீடியோஸை அப்லோட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் இன்றைக்கி ஜென்ரல் ஹார்ட்டிகல்ச்சர் பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் ஹார்ட்டிகல்ச்சரில் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஹார்ட்டிகல்ச்சர் அப்படின்னாலே அது என்ன வேர்ட் அப்படின்னா லாட்டின் வேர்ட். ஸோ ரொம்ப பேசிக்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். லாட்டின் வேர்ட். ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கல்ச்சரில் எல் இருக்கா, ஸோ அதனால் லாட்டின் வேர்ட். இதுவே வந்து லாஜி அப்படின்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா க்ரீக் வேர்டாக இருக்கும். ஓகேவா? லாஜின்னு முடிஞ்சிச்சுன்னா அது வந்து க்ரீக் வேர்டாக இருக்கும். கல்ச்சர்னு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது லாட்டின் வேர்டாக இருக்கும். ஸோ லாட்டின் வேர்ட் ஆர்டஸ்னா கார்டன் அப்படின்னு அர்த்தம். கல்ச்சுரா அப்படின்னா கல்டிவேஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஃபாதர் ஆஃப் ஹார்ட்டிகல்ச்சர் அப்படின்னும் போது தாமஸ் ஆண்ட்ரியூ நைட். ஸோ இதெல்லாம் பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ், இதெல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃபாதர் ஆஃப் வெஜிடபிள்ஸ் வந்து ஹெல்ஹெச் பிரெய்லியா. நெக்ஸ்ட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, இந்த ஜிடிபியில் அக்ரிகல்ச்சரில் அக்ரிகல்ச்சருன்ற போது ஓவராலாக எல்லாமே வரும். அதில் ஹார்ட்டிகல்ச்சர், அதுக்கப்புறம் அக்ரானமின்ற அக்ரிகல்ச்சரில் எல்லாமே வரும். எல்லாமேனா ஹார்ட்டிகல்ச்சர் கிராப்ஸும் வரும், ப்ளஸ் அக்ரிகல்ச்சர் கிராப்ஸும் வரும். ஸோ அதில் அக்ரிகல்ச்சரில் ஹார்ட்டிகல்ச்சரோட கான்ட்ரிபியூஷன் 30.4%. இது கரண்ட் ஜிடிபி. ஓகேவா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்தியாவில் வந்து நம்ம நிறைய வந்து ஹார்ட்டிகல்ச்சர் கிராப்ஸ் ப்ராடியூஸ் பண்ணுறோம். அதில் நம்ம அதிகமாக ப்ராடியூஸ் பண்ணுறது எதுன்னு பார்த்தோம்னா பனானா, லைம், பப்பாயா, ஓக்ரா, மேங்கோ, இன்னும் நிறைய இருக்குது. ஓகேவா? மேஜராக இதுதான் வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம். வேர்ல்டில் இந்தியாவோட ரேங்க் ஃபஸ்ட்டு எதில் இருக்குது ப்ரொடக்ஷனில் அப்படின்னு பார்த்தோம்னா மேங்கோ. வேர்ல்டு லெவலில் மேங்கோவில் வந்து இந்தியா தான் வந்து ப்ரொடக்ஷனில் டாப்பில் இருக்குது ஃபர்ஸ்ட்டு. அப்புறம் பனானா, அப்புறம் சப்போட்டா, அப்புறம் ஆசிட் லைம். ஓகேவா? ஸோ இது பேசிக்கான ஒரு இதுதான். இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிச்சு. ஹார்ட்டிகல்ச்சர்னால் லாட்டின் வேர்ட், ஃபாதர், இந்த ஜிடிபிலாம் வந்து ஸோ அதாவது ஏஎஃப்ஓ எக்ஸாம்ஸ்லேயே பண்ணி கேட்பாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து இது யூஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹார்ட்டிகல்ச்சரில் நம்ம பார்க்க போகிறது மொத்தமாக இது தான் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த 6 டாபிக் தான் கவர் பண்ண போகிறோம். கரெக்டாக? அதில் ஃபர்ஸ்ட் வந்து போமாலஜி, அப்புறம் ஒலரிகல்ச்சர், அப்புறம் ஃப்ளோரிகல்ச்சர், பிளான்டேஷன் கிராப்ஸ், ஸ்பைன் காண்டிமெண்ட்ஸ், மெடிசினல் பிளான்ஸ் அண்டு அரோமேட்டிக் பிளான்ஸ். ஸோ போமாலஜி அப்படின்னா ஃப்ரூட்டு. ஓகேவா? போமாலஜி அப்படின்னா ஃப்ரூட்டு. நெக்ஸ்ட்டு ஒலரிகல்ச்சர்ஸ் அப்படின்னா வெஜிடபிள்ஸு. ஃப்ளோரிகல்ச்சர் அப்படின்னா ஃப்ளவர்ஸ். அதுலேயே பேரில் இருக்குது ஃப்ளவர்ஸ். ஓகேவா? பிளான்டேஷன் கிராப்ஸ் அப்படின்னும் போது அரிக்கானட், ஆயில் பாம், இதெல்லாம் அதாவது கமர்ஷியல் லார்ஜ் ஸ்கேலில் நம்ம கல்டிவேஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதெல்லாமே என்ன வரும்னா பிளான்டேஷன் கிராப்ஸில் வரும். நெக்ஸ்ட்டு ஸ்பைசஸ், காண்டிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் எல்லாமே 1 by 1 கவர் பண்ணலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பொட்டானிக்கல் கிளாஸிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ ஒரு க்ராப்புன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது மோனோகாட்டா, டைகாட்டா அப்படின்னு பிரிப்போம் இல்லையா ஹார்ட்டிகல்ச்சரில். ஸோ மோனோகாட்டிலிடன்ஸில் எது இருக்குது அப்படின்னா 3 ஃபேமிலி தான் இருக்குது. ஒன்று அரிகாஷியேசி, இன்னொன்று ப்ரோமிலியேசி, இன்னொன்று மியூசேசி. ஓகேவா? மியூசேசியில் பனானா, ப்ரோமிலியேசி பைனாப்பிள், அரிகாஷியில் இந்த பாம் ஃபேமிலி எல்லாமே வரும். கோகோனட், அரிக்கானட், ஆயில் பாம், பல்மைரா, டேட் பாம்ஸ், இதெல்லாம் மோனோகாட்டிலிடன்ஸ். ஓகேவா? டைகாட்டிலிடன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னா நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபேமிலி நேம் மட்டும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதோடைய எக்ஸாம்பிள்ஸ் இப்போ அனகார்டியா, இது எந்த ஃபேமிலி, எந்த ஃப்ரூட்ஸ்லாம் வரும்? மேங்கோ வரும், கேஷ்யூ வரும். காரிகாசி அப்படின்னா பப்பாயா வரும். ஸோ இந்த மாதிரி இந்த மற்ற ஃபேமிலிஸ்க்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதோட எக்ஸாம்பிள்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை சர்ச் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த
ஃபேமிலியும் உங்கள் மைண்டில் ஸ்டோர் ஆகும். ப்ளஸ் இந்த ஃபேமிலிக்கு இதுதான் எக்ஸாம்பிள் அப்படின்றத நீங்களும் லேர்ன் பண்ணுவீங்க. ஓகேவா? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இதெல்லாம் அப்போ மோனோகாட்டிலிடன் மொத்தம் எத்தனை க்ராப் இருக்குது? 1 2 3 4 5 6 7 தான். ஸோ 3 ஃபேமிலி 7 க்ராப்பு. ஸோ இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லையா? அரிகாசியே, ப்ரோமிலியேசியே, மியூசாசியே. ஸோ அரிகாசியில் இந்த பாம் எல்லாமே வரும். கோகோனட், அரிகானட், ஆயில் பாம் இதெல்லாம் வரும். ப்ரோமிலியேசியில் பைனாப்பிள், மியூசாசியில் பனானா. ஓகேவா? இதில் ஸ்மாலஸ்ட் ஃபேமிலி ஃப்ரூட் க்ராப்ஸில் ஸ்மாலஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எதுனா பாசிஃப்ளோரேசியே. இது பேஷன் ஃப்ரூட். இந்த பாசிஃப்ளோரேசியேன்றது வந்து டைகாட். ஓகேவா? டைகாட். ஸோ எக்ஸாம்பிள் வந்து பேஷன் ஃப்ரூட். பாசிஃப்ளோரேசியோட எக்ஸாம்பிள் பேஷன் ஃப்ரூட். இதுதான் வந்து பேஷன் ஃப்ரூட். இதுலேயே நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. ரெட் கலர், இதில் வந்து ரெட் கலரில் இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அவுட்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தோம்னா ஒரு ஆப்பிள் மாதிரி இருக்கும். பட் அந்த ஸ்ட்ரக்சர் கிடையாது. பட் அந்த ஸ்கின் டோன்லாம் பார்த்தோம்னா அந்த மாதிரி இருக்கும். இதுலேயே நிறைய கலர்ஸ்லாம் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ மோனோகாட், டைகாட். ஓகேவா? மோனோகாட் அப்படின்னும் போதே இப்போ இந்த ஸ்லைட் பார்க்கும்போதே உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கணும், மெமரி ஆகிட்டு இருக்கணும். ஸோ மொத்தம் 3 ஃபேமிலிஸ் தான் மோனோகாட்டில். அரிகாசியே, ப்ரோமிலிசியே, மியூசாசியே. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் 7 இருக்குது. ஓகேவா? மீதி எல்லாமே டைகாட். ஸோ ஸ்மாலஸ்ட் ஃபேமிலி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாசிஃப்ளோரேசியே, அது பேஷன் ஃப்ரூட். ஸோ டயக்ராம் பக்கத்தில் இமேஜ் வந்து பக்கத்தில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளைமேட் அடாப்டபிலிட்டி. ஸோ சில க்ராப்ஸு அது க்ரோ ஆகிறதுக்கு சில டெம்பரேச்சர்ஸ் தேவைப்படும். ஸோ அந்த டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ட்ராபிக்கல், டெம்பரேட், சப்ட்ராபிக்கல்னு பிரிச்சுருக்காங்க. ஸோ நமக்கே ஓரளவுக்கு தெரியும். மேங்கோ அப்படின்னா சீசன், அதோடைய சீசன் எப்போது? சம்மர் சீசன். ஸோ அப்போது ட்ராபிக்கல். ஸோ மேங்கோ, பனானா, பப்பாயா, பைனாப்பிள் இதெல்லாம் வந்து ட்ராபிக்கல். டெம்பரேட் அப்படின்னா அது கல்டிவேட் ஆகிற பிளேசஸே எப்படி தான் இருக்கும்? டெம்பரேட் பிளேஸில் தான் இருக்கும். ஆப்பிள், பியர், பீச், ப்ளம், ஆப்ரிகாட் இதெல்லாம் வந்து டெம்பரேட். சப்ட்ராபிக்கல் அப்படின்னு பார்த்தோம்னா மேந்தரின், ஸ்வீட் ஆரஞ்ச், லிச்சி, ஃபிக்கு, அவகாடோ, கிரேப், டேட் பாம் இதெல்லாம் வந்து சப்ட்ராபிக்கல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ ஃப்ரூட் மார்ஃபாலஜி. ஸோ இது ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேட்கறதுக்கு சான்ஸ் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ ஏதாவது ஒரு ஃப்ரூட்டு கொடுத்துட்டு ஃப்ரூட் டைப் அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா இந்த இது கொடுத்துட்டு பாலுஸ்டா இதோடைய இந்த எந்த ஃப்ரூட் இது அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஃப்ரூட் மார்ஃபாலஜி கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க? ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதை படிச்சு வச்சுக்கோங்க. இந்த டேபிள் மட்டும்தான் இம்பார்ட்டன்ட். ஸோ இதை அப்படியே இப்பயே நம்ம மெமரைஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃப்ரூட் மார்ஃபாலஜியில் 3ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று சிம்பிள் ஃப்ரூட், இன்னொன்று அக்ரிகேட், இன்னொன்று மல்டிபிள் ஃப்ரூட். ஸோ சிம்பிள் ஃப்ரூட்டை 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பெரி. அந்த பெரி மாடிஃபை ஆகிருந்துச்சுன்னா அது மாடிஃபைட் பெரி. ஓகேவா? மாடிஃபைட் பெரியில் நிறைய இருக்குது. ஸோ பெரியில் எதுலாம் வரும்? பனானா, பப்பாயா. இந்த சீடு வந்து பனானா, பப்பாயா, கிரேப், சப்போட்டா, அரிகானட், அவகாடோ. ஸோ இதெல்லாம் பெரி. ஓகேவா? மாடிஃபைட் பெரி. பாலுஸ்டா, பொமோகிரானட், ஆம்பிசர்கா, வுட் ஆப்பிள், பேயல், பெப்போ, வாட்டர்மெலான், போம், ஆப்பிள், பியர், குவின்ஸ், லவ்கட், லோக்வேட், ட்ரூப்னு எடுத்துக்கிட்டோம்னா மேங்கோ, பீச், ப்ளம், பெர். ஸோ இதெல்லாம் வந்து ட்ரூப்பில் வரும். காஃபி, கொக்கோ இதெல்லாம். கோகோனட்டு ட்ரூப். ஓகேவா? எஸ்பெரிடியம் அப்படின்னா சிட்ரஸ் ஃபேமிலி. அந்த எஸ்பெரிடியம் அப்படின்னா என்னென்னா இந்த சர்க்கிள் ஷேப்பில் இப்படி ஸ்ப்ளிட் ஆகி வரும். இப்போ நம்ம ஆரஞ்சு, சிட்ரஸ் அதெல்லாம் எடுத்துட்டோம்னா நமக்கு தெரியும்ல, இப்படி லேயராக வந்து என்ன இருக்கும்? ஸ்ப்ளிட் ஆகியிருக்கும் இல்லையா? அதுதான் ஹெஸ்பெரிடியம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நட்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கேஷ்யூ, லிச்சி. ஸோ லிச்சி பாருங்கள், லிச்சி வந்து நட்டில் இருக்குது. செஸ்ட் நட், வால்நட், பிக்கானட், ரம்புட்டான். ஓகேவா? கேப்சியூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அனோலா, கேரம்போலா. இதெல்லாம் சிம்பிள் ஃப்ரூட். ஸோ பெரியில் என்னென்ன வரும்னா பனானா, பப்பாயா, சப்போட்டா, அரிகானட், அவகாடோ, கிரேப் இதெல்லாம் வந்து பெரி. ஸோ மீதி எல்லாமே வந்து மாடிஃபைட் பெரியில் வரும். அக்ரிகேட்டில் கஸ்டர்ட் ஆப்பிள், ராஸ்பெரி,
ஓகேவா. இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் பெரிஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இதில் இன்னொரு 2 டைப் இருக்குது. ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரூப்லெட்ஸ், இன்னொன்று ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆக்கின்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ ஆக்கின்ஸ் அப்படின்றது வந்து ஸ்ட்ராபெரி, நோட் பண்ணிக்கோங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் ஆக்கின்ஸ், ஆக்கின்ஸ் அப்படின்றது வந்து என்னென்னா ஸ்ட்ராபெரி. ஓகேவா, ஸ்ட்ராபெரி. நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் ட்ரூப்லெட்ஸில் வந்து என்ன வரும் அப்படின்னா பிளாக்பெரி, அதுக்கப்புறம் பிளாக்பெரி வரும். ஓகேவா. ஸோ இந்த ராஸ்பெரி பெரிஸில் வரும், ஸ்ட்ராபெரி ஹேக்கின்ஸில் வரும், ட்ரூப்லெட்ஸில் பிளாக்பெரி வரும். ஓகேவா, இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேக்கின்ஸ் வந்து ஸ்ட்ராபெரி. நெக்ஸ்ட்டு மல்டிபிள் ஃப்ரூட்ஸை ரெண்டாக பிரிக்கிறோம். சொரோசிஸ், ஜாக் ஃப்ரூட், பைனாப்பிள், மல்பெரி, பிரெட் ஃப்ரூட். சைக்கோனஸ் அப்படின்றது ஃபிக். ஓகேவா, இதில் வந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஸோ இப்பயே இந்த மெமரி பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கிளைமேட்டிக், நான் கிளைமேட்டிக். அதாவது கிளைமேட்டிக்னா என்ன, ஃபர்ஸ்ட் நான் கிளைமேட்டிக்னா என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஒரு க்ராப்பை நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டீங்க, ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் அதோடைய ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் எப்படி இருக்கும்னா அதிகமாக இருக்கும். ஸோ ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து ப்ராசஸ் நடக்கும், ஃபாஸ்டராக இருக்கும். இப்போ நான் கிளைமேட்லேயும் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ரைப்பனிங் இருக்கும், பட் இதில் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா கிளைமேட்டிக் ஃப்ரூட்ஸ் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எத்திலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். எத்திலின் ப்ரொடியூஸ் பண்ணோம்னாலுமே அது என்ன ஆகும், ரைப்பனிங் ப்ராசஸை இன்டியூஸ் பண்ணும். எத்திலின் அது ஒரு ஹார்மோன், எஸ், க்ரோத் ரெகுலேட்டர் ஹார்மோன். ஸோ அந்த எத்திலின் வந்து என்ன பண்ணுன்னா ரைப்பனிங் ப்ராசஸை இன்க்ரீஸ் பண்ணும், ஃபாஸ்டன் பண்ணும். ஸோ அதனால தான் கிளைமேட்டிக் ஃப்ரூட்ஸ் எல்லாமே என்ன நடக்கும் அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் என்ன நடக்கும், ரேட் ஆஃப் ரெஸ்பிரேஷன் அதிகமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கிளைமேட்டிக்கு. நான் கிளைமேட்டிக் அப்படின்னா ரைப்பனிங் ப்ராசஸ் ஸ்லோவாக இருக்கும் ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம், அது நான் கிளைமேட்டிக். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பப்பாயா. ஸோ இந்த கிளைமேட்டிக், நான் கிளைமேட்டிக்னு நல்லா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆப்பிள், பனானா, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மேங்கோ, பப்பாயா. ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஆப்பிள், பனானா. கிளைமேட்டிக் அப்படின்னாலே ஆப்பிள், பனானா, அடுத்து மேங்கோ, பப்பாயா, அப்புறம் கோவா, சப்போட்டா. ஓகேவா, கோவா, சப்போட்டா. அப்புறம் அந்த ஆப்பிள் ஃபேமிலியில் வரக்கூடிய பீச்சு, பியரு, ப்ளம்மு, லாஸ்ட்டாக ஃபிக், அனோனா. இது கிளைமேட்டிக். ஓகேவா. நான் கிளைமேட்டிக் எடுத்துட்டா இதை தவிர மீதி எல்லாமே. இது வந்து ஹெரி இல்லை, பெரி, பி. ஓகேவா. பெரி, ஸ்ட்ராபெரி, கேஷ்யூ, பெர், ஜாமுன், சிட்ரஸ், பைனாப்பிள், போமோகிரானட். இதெல்லாம் வந்து போமோகிரானட் ஹார்வெஸ்ட் பண்ணோடனே அது ரைப்பன் ஆகுமா. ஸோ பைனாப்பிள் ரைப்பன் ஆகுமா, அதாவது ரைப்பனிங் இருக்கும், ஒரு ஸ்மால் அமௌண்ட்டில் இருக்குமே தவிர ஃபாஸ்ட்டாக இருக்காது. ஓகேவா. ஸோ ஹையஸ்ட் எத்திலின் ப்ரொடக்ஷன், இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். எத்திலின் ப்ரொடக்ஷன் ஃப்ரூட் எதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆப்பிள், செகண்டு பேஷன் ஃப்ரூட். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க இதை. ஸோ கிளைமேட்டிக் ஃப்ரூட் அப்படின்னு பார்த்தோம்னா எந்த ஆர்டர் சொல்லணும், ஆப்பிள், பனானா, மேங்கோ, பப்பாயா, சப்போட்டா, கோவா, அதுக்கப்புறம் ஆப்பிள் ஃபேமிலியில் வரக்கூடிய பீச், பியர், ப்ளம்மு, அதுக்கப்புறம் ஃபிக், அனோனா. அதை தாண்டி மற்றதெல்லாம் இந்த போம், பைனாப்பிள், ஜாக் ஃப்ரூட், இதெல்லாம் வந்து என்னென்னா நான் கிளைமேட்டிக்கில் வரும். ஓகேவா. ஹையஸ்ட் எத்திலின் ப்ரொடக்ஷன் ஆப்பிள், பேஷன் ஃப்ரூட் செகண்டு, ஃபர்ஸ்ட் ஆப்பிள். ஓகேவா. ஸோ இதுதான் பேசிக்ஸ். இதை தாண்டி மற்றதெல்லாம் இருக்குது. அதாவது இந்த என்ன சொல்கிறது, என்ன ப்ராபகேஷன், அதெல்லாம் வந்து ஒரு க்ராப் படிக்கும்போது அந்த க்ராப் கூடயே படிச்சுக்கிட்டா நமக்கு ஈஸியாக. தனித்தனியாக படித்தோம் அப்படின்னா மைண்டில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஹார்டிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் நிறைய படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதனால் ஒரு க்ராப் படிக்கும்போது அந்த டீட்டெயில்ஸ், அதோடைய டீட்டெயில்ஸை படித்தோம் அப்படின்னா ஈஸியாக நம்மளால் மெமரி பண்ணிடலாம். ஓகேவா. அதனால் அதெல்லாம் வந்து அந்த இதில் இந்த ப்ராபகேஷன், ஆசிட் டாலரண்ட்டா, பேஸ் டாலரண்ட், இதெல்லாம் வந்து நம்ம அந்தந்த க்ராப் படிக்கும்போது அது கூட படிச்சுக்கலாம். ஓகேவா. ஸோ நாளையிலேருந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு 2-3 க்ராப், 2 க்ராப்போ 3 க்ராப்போ படித்தோம்னா தான் நம்மளால் சீக்கிரமாக ஹார்டிகல்ச்சரை கவர் பண்ண முடியும். ஹார்டிகல்ச்சர் முடிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் எந்த சப்ஜெக்ட் வேணும்னு சொல்லுங்கள், இல்லை ஹார்டிகல்ச்சர் முடிச்சுட்டா என்ன சப்ஜெக்ட் வேணுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா நான் இப்போ எப்படி கவர் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹார்டிகல்ச்சர், அதுக்கப்புறம்
அக்ரானமி. ஏன்னா இது ரெண்டுத்துலேயும் வந்து மேஜர் பார்ட். அதுக்கப்புறம் அனிமல் ஹஸ்பண்ட். இதிலலாம் வந்து ரீசன்ட் டைம்ஸ்லாம் நிறைய, அதாவது ரீசன்ட் டைம்ஸில் இல்லை, எல்லா எக்ஸாம்லேயும் பார்த்தோம்னா இதில் வெயிட்டேஜ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த ஆர்டரில் வெயிட்டேஜ் ஆர்டரில் கவர் பண்ணிட்டு வரேன். ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் வேணும், இல்லை எந்த மாதிரி வேணும் அப்படின்றதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஏதாச்சும் queries இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ ஆல்.